முத்து அவ்வளோ தூரம் சொல்லியுமே இப்போ மீனா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடுறாங்க. மீனா கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இந்த விஜயா முத்துக்கிட்ட போட்டு கொடுக்கவும், இப்போ முத்துக்கு கோவம் வந்துடுது. இதனால முத்து திரும்ப வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு. இத பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மீனா செம்ம கோவத்தில விஜயாட்ட போயிட்டு, "இப்போ சந்தோஷமா? நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சா? உங்க பையன் குடிச்சு வந்திருக்கான். அத என்னன்னு கேட்காம இப்படி வந்து பண்றீங்களேன்ற" மாரி அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனா விஜயா, இதுங்க பிரிஞ்சா போதும், இந்த வீட்ட விட்டு போனா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த விஜயா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, இப்போ அடுத்த நாள் காலையில இப்போ மீனா வந்து முத்துக்கு வழக்கம் போல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ முத்து வந்து, "நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். எனக்கு என்ன தேவையோ நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி மீனாவ அவாய்ட் பண்ண போறாரு. ஸோ, சிறுகடிக்க ஆசையில பல விஷயங்கள பாதியில விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாடி ரூம் கட்டுறேன் அப்படின்னாங்க. அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. ஃபிஷ்ஷ தத்தெடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ புது பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, இப்போ மீனாக்கும் முத்துக்கும் ஒரு பிரச்சனைய வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு புது பிரச்சனை வரப்போகுது. இப்படி புதுசு புதுசா கொண்டு வராங்க தவிர, அத வந்து முடிக்க மாட்றாங்க அப்படின்றது தான் இப்போ வியூவர்ஸோட ஒரு கவலையா இருக்கு. ஸோ, இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.